இத்தனை ஒரு 50-60 தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் இதுவரைக்கும் மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறலை. மத்தியில் அவங்க அன்புமணியே மினிஸ்டராவெல்லாம் இருந்திருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு வந்தது இந்த 2006 அந்த தேர்தலில் மைனாரிட்டி திமுக ஆட்சி நடந்த டயத்தில் பாமக நினைச்சிருந்தா அதிகாரத்தில் பங்கு கேட்டிருக்கலாம். ஆனால் மனசு பண்ணிட்டு அப்போ கூட்டணியில் இருந்த எந்த கட்சியுமே அதை வலியுறுத்தலை. அதனால் அது அப்படியே போயிருச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல இது வரைக்கும். இனியும் கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த அலையன்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விதத்தெல்லாம் பார்க்கும்போது எந்த முடிவு எடுத்தாலும் அது உறுதியான முடிவாக இருக்காது. அதனால தான் அவர் காலம் தாழ்த்தி எடுத்துக்கலாம், கூட்டணி யாரு கூட கூட்டணி சேர்றது அப்படின்றதுல அவர் ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பார்வை என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு அலையன்ஸில் இருக்கிறோம், அதை உறுதி செய்துக்கிறணும் அப்படின்ற இன்னொரு பார்வை இருக்குது. இப்போ அந்த மாதிரி இந்த அலையன்ஸ் சேர்றதுலேயே 2 கருத்து வேறுபாடுகள் இருக்குது.